Hey guys, welcome back to my channel Issues Lifestyle. நான் உங்கள் ஐஷு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நான் தான் உங்கள் ஐஷு. ஃபிட்னஸ் ரிலேட்டடாக வீட்டில் இருந்துட்டே நான் எப்படி 16 கிலோ குறைச்சேன், அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்கின் கேர், ஹேர் கேர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு சொல்லித்தருவேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ தான் தூங்கி எழுந்திருக்கேன். இன்னைக்கு வந்துட்டு எங்கள் டாடிக்கு வந்து சாமி கும்பிட்றோன்னு சொல்ல மாட்டேன், கேண்டில் வச்சுட்டு சாப்பாடு வச்சு அவருக்காக ப்ரே பண்ணுறது தான் இன்னைக்கு நடக்க போகுது. அதை காட்ட முடியாது. ஆனா இன்னைக்கு வந்துட்டு ஊர்ல இருந்து எங்க அக்கா பசங்க எல்லாமே லீவ் இல்லையா, ஸோ எல்லாரும் வராங்க. அதை காட்ட முடியாது, பட் நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு பிஸி டேவா இருக்கும். இந்த பிஸி டேலையும் நான் வாக் போகலாமா வேணாமான்னு உட்காந்து யோசிக்கணும் இனிமேதான். ஏன்னா இல்லை, நான் ஈவினிங் கூட போய்க்கலாம். ஏன்னா 12 மணிக்கெல்லாம் வந்துட்டு விளக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்கா போகலாமான் இருக்கு. ஏன்னா அம்மா அங்க தனியா இருக்காங்க இல்லையா. பெரிய பையன் வந்து நேத்தே போயிட்டான் அங்க அம்மா வீட்டுக்கு. ஸோ அம்மா தனியா இருக்காங்க. சாம்பார் சாதம், ரசம் இந்த மாதிரிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மட்டும் தனியா இருக்காங்க. எங்க அக்கா வந்து திருத்தணில இருந்து, எல்லாருக்கும் உங்க தெரியும், என்னோட ஓன் சிஸ்டர் வந்து வந்துட்டு இருக்கா. ஸோ அதனால அவ வரத்துக்குள்ள நாங்க எல்லாமே ரெடி பண்ணி 12 o'clockலாம் எல்லாம் ரெடியா இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. நான் இப்பதான் தூங்கி ஏஞ்சேன். நான் நைட்டே வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு, நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன். வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு லேட்டா தான் தூங்கினேன். எல்லா வேலையும் டீப் கிளீன் பண்ணேன் நேற்று நான். ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் நார்மலா எப்படி வேலை செய்வேன் அப்படின்ட்டு. ஸோ அதே இதுக்கு காட்டிட்டு இருக்கணும் அப்படின்னு தான் கிட்டேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மோட்டிவேஷன் வீடியோஸ் அல்ல உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னா ஐஷஸ் லிஸ்ட்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல இருந்தாலும் தலைக்கு குளிச்சுட்டு ஏஞ்சி இப்போ நான் வந்து தண்ணி ஊற்றிட்டு அம்மா வீட்டுக்கு போறேன். ஸோ எனக்கு பிஸி டே போதும், அதெல்லாம் காட்ட முடியாது. நான் சாமி கும்பிடுறது நான் சின்ன கிளிப்பா ஆட் பண்றேன், அவ்வளவுதான். தேங்க்யூ ஸோ மச். நம்ம வந்துட்டு வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டு கிளம்பியாச்சு. நிறைய பேர் நினைக்கலாம், இப்ப எனக்கு தோணிட்டே இருந்தது, நிறைய பேர் நினைக்கலாம் கிறிஸ்டியன் அப்படிலாம் நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்க டேடியோட பிரசன்ஸ் எங்க கூடயே இருக்குன்னு தான் நானுமே நம்புறேன். அதனாலதான் இவ்வளோ சக்சஸா வந்துட்டு நம்ம அவரு தான் மெயின் காரணம். நான் இந்த ஃப்ரீ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா, அதனால வந்துட்டு இப்போ பேட்ச் கிட்டத்தட்ட 7,000 பீப்புள். அது மட்டும் இல்லாம இப்ப யூடியூப் ஃபேமிலில இருந்தும் வீடியோஸ் பார்த்துட்டு நீங்க வந்துட்டு வெயிட் லாஸ் பண்றீங்க. இவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. என்னால என்னோட மாற்றத்துக்கும் உங்களோட மாற்றத்துக்கும் கடவுளும் எங்க டாடியும் தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நான் வந்து பிரெக்னெண்டா இருக்கேன் அந்த விஷுக்கா, எனக்கு பீரியட்ஸ் மிஸ் ஆகி 5 days ஆச்சு. டுடே செக் பண்ண பாசிட்டிவ் ரிசல்ட். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல விஷுக்கா. அந்த அளவு நான் எமோஷனல் ஆயிட்டேன். நான் இந்த அளவு நான் வெயிட் லாஸ் பண்ணாதான் எனக்கு வந்து பிரெக்னன்சி ஆக முடியும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் உங்க வெயிட் லாஸ் குரூப்ல ஜாயின் பண்ணி நான் வெயிட் லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கிடைச்ச ரிசல்ட். எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு. என்ன சொல்றதுனே தெரியல. 3 அபார்ஷன் ஆச்சு எனக்கு. 3 அபார்ஷன் ஆன காரணம் ஃபுல்லா பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு எனக்கு. அதனாலதான் நான் வெயிட் கெயின் ஆனேன். இப்போ உங்க இதுல குரூப்ல ஜாயின் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணி இந்த அளவு எனக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கே நான் போகாமே உங்க குரூப்ல நான் வெயிட் லாஸ் பண்ணி கிடைச்ச கிஃப்ட் தான் ஐஷுக்கு. எனக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் ஐஷுக்கு. எனக்கு என்ன சொல்றேனே தெரியல, ரொம்ப எமோஷனல் ஆகுது எனக்கு. காலைல நான் செக் பண்ண ரொம்ப அழுதுட்டேன். நான் இந்த அளவு நான் எமோஷனல் ஆகி எனக்கு கிடைச்ச கிஃப்ட். எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஐஷுக்கா. ரொம்ப தேங்க்ஸ் ஐஷுக்கா. ரிசல்ட்ஸ்லாம் சொல்லும் போது உங்க டாடியோட விஷ் தான். நீங்க எப்படி இவ்வளோ இது பண்றீங்க, தேங்க்யூ ஸோ மச், உங்களுக்கு நன்றி சொல்றேன்வாங்க. நான் அப்பா எல்லாமே நினைச்சுப்பேன். நம்ம அப்பாவோட சித்தமும் நம்ம ஜீசஸ் கடவுளோட சித்தமும் தான் நடக்குது. அதனாலதான் இவ்வளவு பேருக்கு நல்லது நடக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். மெயினா எங்க அப்பாவோட ரீசன் தான் நான் இந்த ஃப்ரீ வெயிட் லாஸ் பண்றதுக்கே காரணம். சக்சஸ்ஃபுல்லா போகுது, அவர் இல்லைனாலும் அவரோட கூட இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணிக்கிறோம். சம்டைம்ஸ் அவரோட உடம்பு இல்லை, பேச்சு இல்லைன்னு நினைக்கும் போது எல்லாருக்கும் இருக்க மாதிரி தான் எனக்கு இருக்கும். பட் நம்ம அதுல இருந்து வந்துதான் ஆகணும். இன்னைக்கு வந்துட்டு அதான் அந்த ப்ரெசன்ஸ் கூட இருக்கு. நாங்க எல்லாருமே பிலீவ் பண்றோம். அதனாலதான் இவ்வளவு பெரிய மாற்றங்கள். இது கடவுள் எங்க அப்பாவால மட்டும்தான் எல்லாமே. சக்சஸ்ஃபுல்லா வந்து பேட்சஸ் 7 ஸ்டார்ட் பண்ண போறோம். 8, 9, 10, 11, 12 போயிட்டு தான் இருக்க போகுது. ஸோ என்னோட ஃப்ரீ வெயிட் கிளாஸ் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும். என்னோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். அவ்வளோ லவ் சப்போர்ட் கொடுக்குறீங்க. கண்டிப்பா வந்துட்டு என்னோட சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். வீட்டில் உட்காந்துட்டு ஐயோ நான் வெயிட் கெயினால கஷ்டப்படுறேன், எனக்கு இப்படி இருக்கேன்னு நினைக்காம ஈஸியா, எவ்வளவு ஈஸியா தெரியுமா கத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளோ ஈஸி. யாரோட கைடன்ஸ் தேவை கிடையாது. எங்கேயும் போய் பணத்தை இறக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ எங்கேயும் போய் ஏமாறாதீங்க. வீட்டில் இருந்துட்டு ஈஸியா வந்துட்டு 16 கிலோ 18 கிலோ குறைக்கலாம். நம்மளோட குரூப்ல இருக்கவங்களும் இப்போ குறைச்சிட்டு இருக்காங்க. ஓகே, எனக்கு டைம் இல்லை, நான் வந்துட்டு கிளம்பிட்டேன்.
நான் வந்துட்டு போகிறேன், அம்மா வீட்டுக்கு போகிறேன். அம்மா வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு அங்கேயும் குக் பண்ணணும். ஒரு மனிதன் புது டைம் 6:30 இருக்குமா. வாக்கிங் வந்துருக்கோம், காலையில் போகல. ஸோ இப்போ வந்துருக்கோம். டிடாக்ஸ் ஆம்லா ஜிஞ்சர் கறி லீவ்ஸ் ஊர்லேருந்து எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ நான் அவங்கெல்லாம் வந்துட்டு பூரி சாப்பிட்டாங்க. நம்ம மட்டும் பச்சைப்பயிறு தோசை எடுக்கிறோம். நிறைய வேலை இருக்குது. பச்சைப்பயிறு தோசை என்னோட ஃபேவரட் ஆயிடுச்சு. இப்போ பெசட் தோசை அப்படி சொல்கிறாங்க. செம்ம பசி, செம்ம சூப்பராக இருக்குது. ஆனால் எங்கள் அக்காவுக்கு பிடிக்குதான்னு பார்க்குறேன். இவ்வளோ துணி மடிக்கிறான். அதெல்லாம் காட்டாதீங்க கேமராமேன். மட்டும் போக சொன்னாங்க. இந்த பச்சை பயிர் தோசை மூஞ்ச பாருங்களா. நேற்று நைட்டு ஊட்டினேன். பச்சை பயிறு உடம்புக்கு எவ்வளோ நல்லது. கறி மீன் இருக்கான்னு கேட்குறாங்க. சொல்ல முடியலையா. பச்சை பயிறு உடம்புக்கு நல்லது, சாப்பிடுங்க. அவள் பேச்ச கேட்காதீங்க. அவளுக்கு வந்து போறதுக்குள்ள இந்த பச்சை பயிர் தோசையை எப்படியாவது வாயில அமுக்கி விட்டுருணும். எங்க கிளம்பிட்டோம்? பார்க் போறோம். சிவன் பார்க். மேக்கப் நடக்குது எல்லாரும். பார்க்கு மூடி வெள்ளத்தை பிடிச்சி தள்ளினதுக்கு அப்புறம் தான் நாங்கள் போவோம். எப்போ பாரு காட்டன் பேண்ட் போட்டு வந்துட்டு சறுக்கலை வலுக்கலைன்னு. வெறியும் வித்தியாசம் பாரு. சுத்தி சுத்தி. ஹாய். இன்னொரு கலர் கலர் டிஷர்ட் இருக்கும். டான்ஸ் ஆடு. அத ஆடுறது வந்து தீபாவளி வருது. ஆடு டே டான்ஸ் ஆடு. ஏய் 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 டான்ஸ் பாரு. பாய் ரெடி ஆவறாரு. ஹார்ட்
ஜெரி குட்டி இப்படி வந்து நில்லு. சரி இப்படி நில்லு ஜெரி. இந்த போட்டோ இது கூட எடுக்கணுன்ற கை போட்டு வேற கையெல்லாம் பிடிக்காது, அது கையை வேற பிடிக்கிறான். பிடிச்சிக்கோ, கை பிடிச்சிக்கோ, தோல்ல கை போட்டுக்கோ அந்த பொம்மை கூட. ஐயோ ஜெரிக்குட்டி, தோல் கையை பிடிக்க முடியாது, அது தோல் மேல கை. சிரிக்கிறானே. என்னோட பொம்மையை விட மாட்டேன் போல. வாடா போலாம், போதும். ஹாய், இது வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் சாக்கோ வேர்ல்டு அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து தான் ஜெரிக்கு என்னோடய 2வது பையனுக்கு வந்து பர்த்டே இல்லையா. ஸோ நான் வந்து அவனோட நேம் போட்ட மாதிரி சாக்லேட்ஸ், குழந்தைங்களுக்கு சாக்லேட்னால் ஆப்வியஸாக ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா பெருசாக கிராண்டாக என்னால் பண்ண முடியல. ஸோ கிஃப்ட்டும் பெருசாக பண்ண முடியல. ஸோ நான் என்ன பண்ணேன், குழந்தைங்களுக்கு சாக்லேட் பிடிக்கும். பெரிய சாக்லேட்டாக பார்த்தா இன்னுமே இந்த வயசு வரைக்கும் எனக்குமே பெரிய சாக்லேட்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் பார்க்கும்போது. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஜெரின்னு பேர் போட்டு நான் அழகாக அவனுக்கு வந்து இந்த சாக்லேட் வாங்கி கொடுத்துருந்தேன். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா பசங்க எல்லாருமே வந்திருந்தாங்க இல்லையா, எல்லாருமே சாப்பிட்டோம். ரொம்ப 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 அந்த ஒவ்வொரு சாக்லேட்டோட இது ஒவ்வொரு ஃப்ளேவரும் தெரிஞ்சிச்சு. இந்த பிங்க்கில் இருந்தது வந்துட்டு ஸ்ட்ராபெரி, அந்த மாதிரி வெனிலா, அந்த மாதிரி பிஸ்தா, அந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ளேவராக வச்சுருந்தாங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பிளேட் மாதிரி இருக்கிறது ஃபுல்லாகவே சாக்லேட்டு. ஸோ உங்களுக்கும் வேணும் அப்படின்னா அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜை நான் வந்துட்டு டேக் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் வைக்கிறேன், கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம லவ்ட் ஒன்ஸ் கொடுக்கணும், அஃபோர்டபுளாக வேணும்னா கண்டிப்பாக மஸ்ட் ட்ரைனே சொல்வேன். பிளாக் எடுக்க சொன்னால் ரொம்ப அழகாக எடுக்கிறான். டிக்கெட் எடுக்க வந்தோம். டிக்கெட் வந்து நம்ம பட்ஜெட்டுக்கு வந்து சரி வரல. பாருங்க, இதுமாரி பண்ணால் எப்படி? இவங்க தான் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சைக்கிள் 5 வயசு. சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போடுங்க முதல்ல. ஈசு இங்க வா வா. ஸ்லோமா எடுக்கறியா ரிப்பல்ஸ்? வாவ். வந்தரம் ஃபிஷ் ஃப்ரை. Hello people. நீ வெர்சஸ் தம்பி, இவங்க 2 பேரும் டீம். நானே எங்க அக்கா ஒரு டீம். இவங்க 2 பேரும் வந்து ரெஃபரி. நம்ம லிப்ஸ்டிக் போட்டு வந்துட்டா. நானே தான் கேம்ல இருக்கேன். லிப்ஸ்டிக் போட்டதா? गाइस ஒரு நிமிஷம் गाइस. गाइस அவங்க அழகா தான் இருக்காங்க, இக்னோர் பண்ணுங்க. இப்போ வந்துட்டு யார் ஜெயிக்கிறாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்துட்டு எங்க அக்காவும் அபியும் என்னோட நாத்தனார் விளையாண்டாங்க. எங்க அக்கா தான் வின் பண்ணா. இவன் எங்க அக்கா டீம், இவனும் வின் பண்ணா. இப்போ வந்துட்டு நான் வந்திருக்கேன் மாஸ் என்ட்ரி. நானும் எங்க அக்காவும். எங்க அக்கா எல்லாரும் எப்படி இருந்தா இவர் தலையெல்லாம் வச்சு போட்டு நான் லிப்ஸ்டிக் போட்டு உட்காந்துருக்கேன்னு என் குடும்பமே போகிறோம். அப்படி இங்கே கேஷ்லாம் ஒருத்த போகிறாங்க. லிப்ஸ்டிக் போட்டிங்க ரிப்பல்ஸ். சரி ஓகே, கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுதான் யாசி பண்ணா இருக்கும்.
மணிக்காக இப்ப நான் தாய் பாஸ் செய்யணும் அத்தை இப்ப நான் தாய் பாஸ் புரியவே மாட்டேங்குது தாய் வாசம் புதுசு உள்ளது போடு கிஃப்ட் வாங்க போயிருக்காங்க. கிஃப்ட் இந்த கிஃப்ட் ஷாப்ல அவங்க டாடி ஃப்ரேம் போட போயிருக்காங்க. அவங்க ஃபோட்டோவை, தம்பி ஃபோட்டோவை வண்டியில் பார்ப்போம். எனக்கே தெரியாது என்ன ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்னு. சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன், அதனால் க்ளோஸில் வச்சு பேச பார்ப்போம். என்ன வாங்குறோம்? கார் வாங்க போகிறோம் அடுத்து. அவங்க டாடி கிஃப்ட்டு என்னென்னு எனக்கே தெரியாது. ஃப்ரேம் அவ்வளோதான் ஆச்சு. வந்து பாருங்க, அதை பாருங்க. நானே பார்க்குறேன். சைன் பண்ணிக்கலாம் இதுலயே. ஆமாம் இல்லைண்ணா பார்த்துங்க. ஒரு தண்ணி இருக்கிற வரைக்கும் வந்துட்டே இருக்கணும். தண்ணி இல்லைண்ணா ஊற்றி நாலு வேணும். போதும் இருக்கிற வரையா கொடுத்தா அப்பா தான் கொடுத்தாங்க. பாருங்க பாருங்க Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. அம்மா இது வாங்கி பண்ணுமா? போய் பண்ணுமா போமா. எனக்கே தெரியாது. எனக்கே தெரியாது. தூக்கிக்கோங்க தெரியுமா? 3 பேரும் யாரு டெக்கரேஷன்? டெக்கரேஷன் யாரு? டெக்கரேஷன் அபிநயம். சித்தி பயந்துட்டாங்க. இந்த மாதிரி ஊட்டுடி ஈஸ்வரி வா. மாமா ஆஃப் பண்ணிட்டமா? இந்தமா ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்ஸ். தேங்க் யூ.